கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுக மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, அஇஅதிமுக 22% வாங்கிட்டாங்க. ஸோ 18%, 22%, 40% நம்ம ஆல்ரெடி கிராஜுவலா ஃபிக்ஸடா இருக்கும். அப்ப விஜய் அவருடன் ஆட் பண்ணி வந்தாங்கன்னா இன்னும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புடைய கிராஃப் ஏறுன்றப்ப திமுகவுக்கு வைத்த கலக்கு. தேசிய திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்து, கேப்டன் உள்ள கொண்டு வந்து, சட்டசபையில் திமுக எதிர்கட்சியே இல்லை, திமுகன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? இந்த பேட்டர்ன் வரும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விஜயை பார்த்து பயப்படுகிறார். அவர் என்ன நினைக்கிறாரு? இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அடுத்த முறை திமுக இங்கே ஆட்சி அமைக்க முடியாதேன்ற கவலை அவர் கிடையாது. திமுக அழிய போகுது என்ற கவலை அவர் கிடையாது. உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வராங்க தான் கவலை. அவருக்கு ஈக்குவலைஸா போட்டி போடுறப்ப உதயநிதியால டேலி பண்ண முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு கூடுற கூட்டம் உதயநிதி கூடுதா? விஜய் இன்னைக்கு மாஸ் ஹீரோங்க, உதயநிதி மாஸ் ஹீரோவா? விஜய் உள்ள வராரு, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எதிர்கட்சிக்கு தேவையான வாக்கு வங்கியில் அவர் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக விஜய் உட்காரான்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கேக்கும் ஒரே குறிக்கோள் தான், தாவேக்காக்கும் ஒரே குறிக்கோள் தான், பிஜேபிக்கும் ஒரே குறிக்கோள் தான். 3 கட்சிகளுக்கும் ஒரே குறிக்கோள்னது திமுக வீழ்த்தப்படணும். நாம் தமிழர் கட்சியோட சீமானுக்கும் ஒரே குறிக்கோள், திமுக வீழ்த்தப்படணும். அப்ப திமுக வீழ்த்துவதற்கு எப்படி வேணா அணி மாறலாம்ல. நேற்று நைட் நான் அணி சேர சொல்லிட்டு காலில் போய் வைக்க மாறலையா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது அரசியல் விமர்சகர் வி.கே. வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. அதிமுக பாஜக அதிமுக விழுங்க பார்த்துச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இப்போ அதிமுக போய் கெஞ்சுது. இப்படி ஒரு கட்சி ஸ்டாண்டர்டப்லாம் நிற்க திராணி கிடையாது. எல்லாமே ஒருத்தர் காலில் விழுந்து ஒருத்தர் காலில் விழுந்துங்கிற மாதிரி உதயநிதி விமர்சனம் வைக்கிறாங்களே. நீங்கள் உண்மையிலே அப்படி எதிர்பார்த்தா நிற்கிறீங்களா? ஏன்னா எல்லாரும் தான் அந்த கட்சை வெற்றி பெற வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இப்போ இன்னைக்கு. இல்லை, உதயநிதி சொல்கிறதுக்கு உதயநிதிக்கு தார்மீக பொறுப்பு என்ன இருக்குது, தார்மீக தகுதி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்ல. இப்போ ஒரு கட்சி பொது வழியில் இன்னொரு கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணணும்னா அந்த கட்சி தன்னிச்சையான கட்சியாக இருக்கணும். ரோட்டில் போகிறவரெல்லாம் கூட்டணி வச்சுருக்க கட்சியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி திமுக எனக்கு எந்த கூட்டணி பலமும் வேணாம், நான் தனிச்சு நின்று ஆட்சி பிடிப்பேன்னு ஒரு கட்சி சொல்லிச்சுன்னா உதயநிதி அவர்களோ மாண்புமிகு முதலமைச்சர்களோ பொது வழியில் இதை பற்றி பேசல. அவங்க கொள்கைன்னு அந்த கொள்கை ரீதியில் அந்த திமுக என்ன கொள்கை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ன கொள்கை எனக்கு புரியலங்க. என்ன மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினா 1999ஆம் ஆண்டும் 2001ஆம் ஆண்டும் அந்த கொள்கை செத்து போயிடுச்சா? சொல்லுங்கள், அந்த கொள்கை செத்து போயிடுச்சா? 1998ஆம் ஆண்டு பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக. நாடாளுமன்ற எலெக்ஷனில் 2001 சட்டசபை எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டணி வச்சு தானே திமுக. முரளிசாமி மாறன் உட்பட டிஆர் பாலு உட்பட 4 கேபினெட் அமைச்சர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்தில் இடம்பெற்றார்களா இல்லையா? பெற்றார்களா? அதே 2001 கூட்டணியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன இவங்க கொள்கை புடலங்கன்றீங்க? என்ன கொள்கை இருக்குது உங்களுக்கு? சும்மா அடிச்சு விட்றது கொள்கைனா நீங்கள் எப்படி இருக்கணும்? 1967 நாங்கள் ஆட்சி பிடிச்சோம், இன்னைக்கு வரையும் நாங்கள் மதச்சார்பற்ற கட்சிகளோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதே இந்திரா காந்தி அவர்களை சென்னை ஏர்போர்ட்டில் கள்ள விட்டு அடித்து மண்டையை வர வச்சு ரத்தம் வர வச்சப்போ பழநெடுமாறன் தான் அவரை காப்பாற்றி கொண்டு போயிட்டு பிஜு பட்நாயக்குடைய அப்பா இருக்கக்கூடிய பிஜு பட்நாயக் அப்புறம் ஒடிசாவோட முதலமைச்சராக இருந்தார் பிஜு பட்நாயக். அவருடைய தந்தையார் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தார். இங்கே கூட ஒரு மறைக்காரன்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் கூட எடுத்ததாக கூட சொல்லுவாங்க. அந்த சேர்க்கிற நேரத்தில் சேர மாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் எங்கன்னா நேம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லி அவசரமாக போய் திமுக போய் காங்கிரஸோட எந்த காங்கிரஸை மண்டையை அடித்து உடச்சி இந்திரா காந்தியை கேவலப்படுத்தி திமுக, அதே திமுக வாயால் இந்தியாவின் இந்த நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கொள்கை கூட்டணியா? இது ஒரு கொள்கையா? உங்கள் கட்சி வேணான்ட்டு 70 மாவட்ட செயலாளரோட வெளியில் பிச்சுக்கிட்டு போயிட்டு தனியாக கட்சி நடந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் அதே திமுக கட்சியில் சரணடைஞ்சிருக்காரு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம். இவங்க கொள்கை கூட்டணியா? கொள்கை குன்றாகுங்க.
இதே மதிமுக இவர் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த கமலஹாசன் நான் இடது இல்லை வலது இல்லை மையத்தில் தான் இருப்பேன்னு சொல்லி டார்ச் லைட்டை வச்சு கலைஞர் டிவியை உடைச்சாரா இல்லையா? உடனே நீங்கள் ராஜ்யசபா சீட்டுக்காக போய் கை கட்டி நிற்கிறாரா இல்லையா? இவங்க கொள்கை குன்று கொள்கை கூட்டணி ஆகுங்களா? இப்போ நான் வரிசையாக பட்டே சொல்லுவேங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோ பாஜகவோ யார் வேணாலும் வரலாம், திமுகவை அகற்ற வேணும், ஆகவே வந்தால் நாங்கள் ஏற்றுக்கோம் சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. திமுக உண்மையிலேயே என்னுடைய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு, இது பண்ணி மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கா சார்? திமுக மிகப்பெரிய அச்சத்தில் இருக்குங்க. திமுக மிகப்பெரிய அச்சத்தில் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாஜக வந்து கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்கிச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கிடுச்சு. அஇஅதிமுக 22% வாங்கிட்டாங்க. ஸோ 18%, 22%, 40% நம்ம ஆல்ரெடி கிராஜுவலாக ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தேவையானது 35% தான். நல்லா கேட்டுங்க. அப்போ விஜய் அவருடன் ஆட் பண்ணி வந்தாங்கன்னா இன்னும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புடைய கிராஃப் ஏறுன்றப்ப திமுகவுக்கு வைத்த கலக்குது. ஒன்று, விஜய் அவர்கள் வந்து நீங்கள் தனிச்சு நின்னாலோ ஏடிஎம்கே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்தாலோ சிறுபான்மை ஓட்டை கிட்டத்தட்ட 100% இழப்புன்ற பயமும் திமுகவுக்கு இருக்கிறது. மூணாவது, அவங்க விஜயை சாதாரணமாக நினச்சாங்க. ஆனால் அவங்களோட இடத்துல ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வர அபிரிதமான கூட்டத்தை பார்த்தோன்னா திமுகவுக்கு வைத்த கலக்குது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அடுத்த முறை வந்து திமுக இங்கே ஆட்சி அமைக்க முடியாதேன்ற கவலை அவர் கிடையாது. திமுக வந்து அழிய போகுதுன்ற கவலை அவர் கிடையாது. உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வரான், இதுதான் கவலை. இதை புரிஞ்சுக்கங்க. இங்கே திமுக என்ன நினைக்குன்னா, இந்த மாதிரி ஏன்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்தவரை திமுக ஆட்சி அமைக்கும், 2வது முறை அதிமுக ஆட்சி அமைக்கும், அப்புறம் திமுக இப்படி தான் மாறி மாறி வரும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலில் 2 வாட்டி 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுத்த கட்சி வந்து அதிமுக தான், தொடர்ந்து 2 வாட்டி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு தலைவராக கருதலை திமுக? இல்லைங்க, கருதலன்னு சொல்லல, அவங்களுக்கு நிகராக நினைக்கல. இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தனக்கு நிகரான தலைவராக எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. சரியா? அப்போ இந்த ஆட்சி முடிஞ்சோன்னா 2வது வாட்டி கண்டிப்பாக திமுக வராது. எப்பவுமே 2வது முறையாக திமுக வர வாய்ப்பு இல்லை. எடப்பாடி அவர்கள் தான் வருவார். நல்லது, ரைட்டா? இது வந்து ஹிஸ்டரியை வச்சு சொல்கிறோம். எடப்பாடி அவர்கள் வராரு. அப்போ குறைந்தபட்ச எதிர்க்கட்சி தலைவராக திமுக இருக்கிறப்ப அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அந்த இடத்துக்கு விஜய் வந்துருவார்ன்ற பயம் திமுக இருக்கு. அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, விஜயகாந்த் அவர்களோட கூட்டணி வச்சாங்க. கிட்டத்தட்ட 49 சீட்டு கொடுத்தாங்க. சரிட்டா? சூட்டி கொடுத்து 29 சீட்டை வென்றெடுக்க வச்சாங்க. வென்றெடுத்து வச்சு திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க வச்சாங்க. நல்லா கேளுங்க. ஒரு 1967 ஆட்சி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி ஆட்சி அமைக்கிறப்ப தேசிய திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்து, கேப்டனை உள்ளே கொண்டு வந்து, சட்டசபையில் திமுக எதிர்கட்சியே இல்லை, திமுகன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? இந்த பேட்டர்ன் வரும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விஜயை பார்த்து பயப்படுகிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த முறை நம்ம தோக்க போகிறோம், அடுத்த முறை ஜெயிக்கலாம். ஏன்னா திமுக மாறி மாறி அப்படி தானே வராங்க. 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதில் இந்த முறை தோப்போம், இன்னொரு 5 வருஷம் காத்திருக்கப்போ உதயநிதிக்கு ஒரு மெச்சூர் வரப்ப முதலமைச்சர் வேட்பாளராகன்றப்ப நமக்கு போட்டிகள் இல்லாமல் நகரலாம் அப்படின்ற கான்செப்டில் அவங்க இருக்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வேரோடு அழிச்சிட்டா, இப்போ விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இது நடக்குமா நடக்காதான் தெரியாது, யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறது கூட வச்சுக்கோங்க. விஜய் வந்து உள்ளே வராரு, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எதிர்கட்சிக்கு தேவையான வாக்கு வங்கியில் அவர் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக விஜய் உட்காராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிஜேபி நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், தேசிய ஜனநாயக கூட்டணி, எங்களுடைய கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, எங்களுடைய கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான சங்கல்பம் செய்து கொண்டு உழைக்க வேண்டும். எங்களுடைய இலக்கு 29. ஸோ எங்கள் ஸ்டாண்ட் ஸ்டடியா, இதை எங்கள் மாநில தலைவர் இருக்கக்கூடிய நயனார் அவர்களும் சொல்லிட்டாரு, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி சொல்லிட்டார். எங்கள் ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது, எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரைட்டா? அப்போ எதிர்கட்சியாக விஜயகாந்த் வந்த மாதிரி விஜய் வந்து உட்கார்ந்தால் அவருக்கு ஈக்குவலைஸாக போட்டி போடுறப்ப உதயநிதியால் டேலி பண்ண முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு கூடுற கூட்டம் உதயநிதி கூடுதா? விஜய் இன்னைக்கு மாஸ் ஹீரோங்க. உதயநிதி மாஸ் ஹீரோவா? ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, சந்தானம், ஒரு ரியாக்ஷன் காட்டுறான்னு அப்படின்னு, ஒன்ட்ட போய் ரியாக்ஷன் கேட்டேன் பாடுறா நண்பன்டான்ற ஒரு படத்தில் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல அப்படியே கலாய்ப்பார், ஒன்ன போய் ரியாக்ஷன் கேட்டான் பாரு அப்படின்னு. அந்த அளவு நடிப்பு கூட்டணி வைத்து எதிர்கட்சியா உட்கார வைக்கதான். அப்போ இல்லைங்க, கூட்டணி நான் சொல்றது அரசியல்ன்றது தொலைநோக்கு கணக்குங்க. கூட்டணி வச்சு எதிர்கட்சிக்கு வராரா, ஒரு ஆட்சி அமைக்கிறாரா, என்ன பண்ண போறான்றதுலாம் தனி கணக்கு. ஆனால் இந்த பயம் திமுக இருக்கின்றத என்னுடைய கணிப்பு. இந்த ஒரு பயமும் இருக்கு. இப்போ விஜயை எதிர்க்கிறாங்க, விஜய் வந்து அவங்க வேலை செய்யறது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சியும் சேரக்கூடாதுன்னு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க.
நம்ம என்ன நினைக்கிறோன்னா தேசிய திமுக கூட்டணியிலேருந்து எதனா ஒரு 2 கட்சி வந்தாவே திமுக பலபலன்னு வந்துடும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து காங்கிரஸ் விஜயோட சேர்றாரு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நடக்காது சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து திமுக கட்டி விட்டு விஜயோட வந்துட்டாங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டை ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் திமுக இழக்கும். அப்போ காங்கிரஸ் வந்து திமுக விட்டுட்டு விஜய் கூட்டணியில் வந்து விஜயோட இணைந்தால் ஆட்டோமேட்டிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தான் நினைக்கிறேன் நமக்கான ஓட்டு வங்கி ஒட்டுமொத்தமாக போயிட்டு பயந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி அங்கே நகரும். எங்கே நகரம்? விஜய் கிட்ட நகரம். கம்யூனிஸ்ட்டை பொறுத்தவரை எவன் ஜெயிக்கிறானோ அவன்கிட்ட போய் ஒட்டு நிமிடம் ஒட்டிப்பானுங்க அவனுங்க. ஸோ அவனுக்கு பற்றி பிரச்சனையே இல்லை. திமுக ஜெயிக்குதா டக்குன்னு திமுக கூட்டணி, அதிமுக ஜெயிக்கிற மாதிரி தான் அதிமுக கூட்டணி, இப்படி தான் ஒட்டிப்பாங்க. பாஜக மட்டும் தான் வரமாட்டாங்க அவங்க. அப்போ கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போயிடுச்சுன்னா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆஹா இது ஆகாது வேலை, நீங்கள் எனக்கு 4 சீட்டு தான் தரேன்றீங்க, அவங்க எங்களுக்கு 10 சீட்டு தரேன்றாங்க, நாங்கள் போகிறோம். இப்பயே மகேந்திரன் சொல்லிட்டு இருக்காரா இல்லையா? எல்லா இடத்துலையும் சொல்கிறாரா இல்லையா? முத்தரசனும் சொல்கிறாரு, மகேந்திரனும் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி சண்முகம் எல்லா கூட்டணியும் நாங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும், ஜெயலலிதா கொடுத்த மாதிரி எங்களுக்கு 10 சீட்டு கொடுங்கன்னு முழங்குறாரா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுச்சுன்னா இவங்க ஒன்லி முஸ்லீம் லீக்கும் இந்த ஜவஹர்லால் ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சியும் முஸ்லீம் லீக்கையும் வச்சுக்கிட்டு வேல்முருகனையும் கொங்கு பெல்ட் கொங்குலாம் போயிடுவார், ஈஸ்வரெல்லாம் போயிடுவார், நம்மக்கிட்டே இருந்தவர் தான் அவர். அப்போ ஒவ்வொரு கட்டடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையும் முருவி அங்கே போயிடுச்சுன்னா இங்கே புலத்துச்சுன்னா தன்னிச்சையாக நின்று வென்றெடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் திமுக இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி நான் ஒரு கணிப்பில் சொல்கிறேன், நடந்தால் இந்த பயமும் திமுகவுக்கு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், காங்கிரஸை இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போய் வந்தாலும் ஏடிஎம்கேக்கு பலம். இப்போ காங்கிரஸ் போயிட்டு இப்போ பாதி பேர் அங்கே போயிட்டாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் விஜயோட கூட்டணிக்கு தான் எதிர்ப்பு வரும். இது நடக்காது, சும்மா ஒரு அஜிம் சொல்கிறேன். அப்போ திமுகன்ற ஒரு கட்சி வீழ்த்தப்படும். நல்லா கேட்டுங்க, ஏடிஎம்கேக்கும் ஒரே குறிக்கோள் தான், தாவேக்காக்கும் ஒரே குறிக்கோள் தான், பிஜேபிக்கும் ஒரே குறிக்கோள் தான், 3 கட்சிகளுக்கும் ஒரே குறிக்கோள்னது திமுக வீழ்த்தப்படணும். நாம் தமிழர் கட்சியோட சீமானுக்கும் ஒரே குறிக்கோள் திமுக வீழ்த்தப்படணும். அப்போ திமுக வீழ்த்துவதற்கு எப்படி வேணால் அணி மாறலாம்ல. இப்போ நேற்று நைட் அணி சேர சொல்லிட்டு காரில் போய் வைக்க மாறலையா? ஜெயலலிதா இப்போ கலைஞரை பார்த்துட்டு வந்து காரில் போயிட்டு சீட்டு கம்மியாக இருக்கும் போய் ஜெயலலிதா மட்டும் சேரலையா? அவர் ராம்தாஸ் அவர் எத்தனை வாடி செஞ்சிருக்காரு. ஏன்னா அரசியல் என்ன வேணால் நடக்குங்க, யாருக்கும் எதுவும் கணிக்க முடியாதுங்க. இந்த கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கங்க. இவங்க பயப்படுறது அடுத்த முறை ஆட்சிக்கு கண்டிப்பாக வரமாட்டேன்ற நிலைமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து விட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி மேத்தமெட்டிக்கலாக வந்து 40% இருக்குது, கூட யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா ஜம்முன்னு ஜெயிச்சிருவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா பாசிட்டிவாக இருக்குது, ஆன்டி இன்கம்சி ஓட்டு ஒரு குடையில் கீழே விழப்போது, பலமான கூட்டணியாக இருக்குது. அப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாளைக்கு ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டுடைய ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தால் எதிர்கட்சியில் கூட திமுக இருக்கக்கூடாது. அப்படி எதிர்கட்சியில் திமுக இருக்கக்கூடாதுன்ற பாட தான் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பயப்படுகிறார். ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தே பழக்கப்பட்டவர் திமுக. சரி, அடுத்த முறை வரப்போ ஏதோ ஒரு மாற்றம் வரப்போ நம்ம ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையிலே பழக்கப்படுவாங்க. அப்போ எப்படி விஜயகாந்தை கொண்டு வந்து எதிர்கட்சியாச்சு திமுக ஒரு செல்லா காசாக இன்றைக்கு அம்மா ஆக்கினாரோ, அதே மாதிரி விஜய் அவர்களை கொண்டு வந்து திமுக ஒரு செல்லா காசு ஆகிறதுக்கு எடப்பாடி பிளான் பண்ணுறாரான்ற பயம்தான். விஜயை பார்த்து திமுக பயப்படுறதுக்கு இதுதான் காரணம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு சூழல் கூட நடக்கலாம் அப்படின்னு யூகிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு தடை போடும் விதமாக பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம், அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா திமுக போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 தொகுதி வந்து வெற்றி பெற்றாங்க. அதிலே பல்வேறு சந்தேகங்கள் இருக்குங்கிறாங்க. முன்னாள் மாநில தலைவர் மேலாம் ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கிறாங்க. இது யதார்த்தமாக இருக்குது. இந்த மாதிரியான வேலைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது போன வாட்டி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து தனிச்சு நின்னது வந்து தவறு, நம்ம வந்து ஒரு 15 சீட்டை வென்றெடுத்துக்கலாம்னு வல்லுநர் சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஹெட் ஆஃபீஸ்க்கு ஹைகமாண்ட்ஸ்க்கு அது போகுது. ஹைகமாண்ட்ஸ்க்கு அது போனோன்னா அதை கன்சிடர் பண்ணுறாங்க. கன்சிடர் பண்ண உடனே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு எப்போதுமே கூட்டணி 3 மாதம் முன்னாடி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் ஐடிசி ஓட்டில் வந்து 6 மாதம் ஆகிடுச்சு. இப்போ எலெக்ஷன் வரதுக்கு இன்னொரு 6 மாதம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை ஃபார்ம் பண்ணி ஜெல் பண்ணி புது கட்சிகளை இந்த கூட்டணி உள்ள இணைச்சி திமுக ஒற்றையதிரியாக பிம்பம் பண்ணலாம். அதனால தான் அமித்ஷா வந்து 2021 தேர்தலையும் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பொது வழியில் தெளிவான ஒரு கண்டென்ட்டை வெளியே வைக்கிறார். என்னென்னா 2021 தேர்தலில் என்ன சொல்கிறார், கட்சிகளில் சின்ன கட்சி பெரிய கட்சி நாங்கள் எதுவும் பார்க்க மாட்டோம், திமுகவை வீழ்த்த வேணும் எந்த கட்சி நினைக்கிறதோ எங்கள் கூட்டணியில் வந்து இணையலாம். திருமான கூட நாங்கள் கூப்பிட்றோம், சீமான கூப்பிட்டோம், விஜய் அவர்கள் எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாருமே ஒரே குறிக்கோள். எப்படி வந்து 1967 அண்ணாதுரை ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். அன்றைக்கே கூட்டணி ஆட்சி தான். அன்றைக்கே திமுக தனிச்சுன்னா காணாமல் போயிருப்பாங்க. காங்கிரஸ்ன்ற ஒற்றை எதிரியை வைத்துக்கொண்டு
கூட இருக்கக்கூடிய 15 கட்சிகள் அவர் கூட்டணி வச்சிருக்காரு. ராமசாமி படையாச்சி கட்சி, நாம் தமிழர் சீபாதினர் கட்சி, மாப்போசி கட்சி, சோசியலிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி, ராஜாஜி சுதந்திரா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு 15 கட்சியை கூட சேர்த்துக்கிட்டு ஒற்றையாளை எதிர்த்து அன்றைக்கு வென்றெடுத்தாங்க. அதே ஃபார்முலாவை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திமுகவென்ற ஒற்றை கட்சியை வீழ்த்தோம்னா எந்த கட்சியும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாம் ஒன்று சேருவோம். குறைந்தபட்ச செயல் திட்டம். இப்போ ஏடிஎம்கே எங்களுக்கும் எவ்வளோ முரண்பாடு இருக்கும். ஈர்மூலை கொள்கைகளாகட்டும், நீட் ஆகட்டும், என்சிஆர்என்சி அமைமெண்ட் ஆகட்டும், முத்தலாக் ஆகட்டும், முரண்பாடு இருக்குது. அதெல்லாம் தனி ஊரங்க. அது அரசியல் ரீதியான முரண்பாடு. குறைந்தபட்சம் செயல் திட்டம் என்ன? ராஜாஜி ஃபார்முலா தான் அது. 1967 ராஜாஜி என்ன சொன்னார்? திமுகவை காங்கிரஸை வீழ்த்த வேணும்னால நான் எதிரியுடன் கை கோப்பேன். எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் திமுக வீழ்த்தணும். அதனால் இவ்வளோ இணைஞ்சோம். அதே மதுக்கடையை கலைஞர் திறந்தார். ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிச்சு, நாங்கள் தனியாக செயல்படுறோம்னு சொல்லி எதிர்கட்சியான வேலைகளை திரு ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சி செஞ்சுது. அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறோம். திமுகவே வீழ்த்தணும். வீழ்த்திட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.